யாரோ ஒருவருக்காக உங்கள் தூக்கத்தை தொலைத்துவிட்டு நள்ளிரவில் மொபைல் ஸ்கிரீனை பார்த்தபடி ஏன் என்னை அவாய்ட் பண்றாங்க என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களை உயிருக்கு உயிராக நேசித்த அதே நபர் இன்று உங்களை ஒரு தூசியைப் போல நடத்துகிறாரா? நீங்கள் அனுப்பும் 100 மெசேஜிற்கு ஒரு ரிப்ளை கூட வராமல் உங்கள் சுயமரியாதையை அவர்களை காலடியில் அடகு வைத்துவிட்டு அன்பிற்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நிறுத்துங்கள். காதல் என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு நுட்பமான சைக்காலஜி மைண்ட் கேம். நீங்கள் எவ்வளவு ஒருவரை துரத்துகிறீர்களோ அவ்வளவு அவர்கள் உங்களை விட்டு தூரம் ஓடுவார்கள். இதுதான் உலக விதி. ஆனால் உங்களை உதாசீனப்படுத்திய அதே நபரை உங்களை தேடி வரவைக்க முடியும் என்றால், உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்கள் ஒரு வார்த்தைக்காக ஏங்க வைக்க முடியும் என்றால், அதை செய்ய நீங்கள் தயாரா? இன்று இந்த வீடியோவில் மனித உறவுகளை கையாளுவதில் உலகிற்கே பாடம் சொன்ன மாபெரும் ராஜதந்திரிகளின் ரகசியங்களிலிருந்து காதலில் உங்கள் கெத்தை மீட்டெடுக்க உதவும் 5 அதிமுக்கியமான சைக்காலஜி விதிகளை பார்க்க போகிறோம். இந்த 5 விதிகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இனி நீங்கள் யாருக்காகவும் கண்ணீர் சிந்த மாட்டீர்கள். மாறாக உலகம் உங்கள் பின்னால் வரும். வீடியோவின் இறுதியில் நான் சொல்லப்போகும் அந்த சபதம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. அதனால் ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுக்க நீங்கள் தயார் என்றால் வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். சுயமரியாதை என்பது ஒரு மனிதனின் ஆன்மாவிற்கு இணையானது. காதலில் பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அன்பை பெறுவதற்காக தங்களின் அடிப்படை கரவத்தையும் மதிப்பையும் அடகு வைப்பதுதான். நீங்கள் ஒரு நபரை ஆழமாக நேசிக்கலாம், அவர்களே உங்கள் உலகம் என்று நினைக்கலாம். ஆனால் அதே நபர் உங்களை உதாசீனப்படுத்தும் போதோ அல்லது உங்கள் இருப்பை மதிக்காத போதோ மீண்டும் மீண்டும் அவர்களிடம் சென்று கெஞ்சுவது உங்களை ஒரு பலவீனமான மனிதராகவே காட்டும். உளவியல் ரீதியாக நாம் எப்போது ஒருவரிடம் அன்பிற்காக தவிக்கிறோமோ அல்லது பிச்சை எடுக்கிறோமோ அப்போது அந்த நபருக்கு உங்கள் மீது இருக்கும் ஈர்ப்பு அட்ராக்ஷன் முற்றிலும் மறைந்துவிடும். மனித மனம் எப்போதுமே கஷ்டப்பட்டு அடைவதையே மதிக்கிறது. நீங்கள் எளிதாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு அவர்களிடம் செல்லும் போது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு விதமான சலிப்பும் சில நேரங்களில் வெறுப்பும் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு உறவில் சமநிலை இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் அன்பும் மரியாதையும் அங்கிருந்து திரும்ப கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் உங்களின் சுயமரியாதை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. சுயமரியாதை இல்லாத ஒருவரிடம் எவரும் காதல் கொள்வதில்லை, மாறாக அவர்கள் மீது பரிதாபம்தான் படுவார்கள். அப்பரிதாபம் ஒருபோதும் காதலாக மாறாது. நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே உலகம் உங்களை மதிக்கும். நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் உன்னை விட என் சுயமரியாதையை அதிகம் காதலிக்கிறேன் என்ற தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த தெளிவுதான் உங்களை ஒரு வலிமையான ஆளுமையாக மாற்றும். உங்களை நிராகரித்தவர்களிடம் மீண்டும் மீண்டும் மெசேஜ் செய்வதோ அவர்களுக்கு போன் செய்து அழுவதோ உங்கள் தரத்தை குறைக்கும் செயல்கள். இதற்கு பதிலாக அந்த இடத்திலிருந்து மனமாக விலகிச் செல்வது உங்கள் மதிப்பை உயர்த்தும். இந்த விலகல் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தரும். என்னால் இவ்வளவு உதாசீனப்படுத்தப்பட்ட பிறகும் இவரால் எப்படி இவ்வளவு உறுதியாக விலகி போக முடிகிறது என்ற கேள்வி அவர்களை உங்களை பற்றி சிந்திக்க வைக்கும். ஒரு ராஜா தன் ராஜ்யத்தை இழக்கலாம், ஆனால் தன் கம்பீரத்தை இழக்கக்கூடாது. அதே போல காதலில் தோல்வியுற்றாலும் சரி, உங்கள் சுயமரியாதை என்னும் கிரீடம் எப்போதும் உங்கள் தலையில் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஒரு உயர்வான மனிதராக கருதினால் மட்டுமே மற்றவர்களின் கண்களுக்கு நீங்கள் உயர்வாக தெரிவீர்கள். அன்பிற்காக கெஞ்சுவதை நிறுத்திவிட்டு உங்களை நீங்களே செதுக்கத் தொடங்குங்கள். உங்கள் வளர்ச்சி மற்றவர்களை தானாகவே உங்கள் பக்கம் ஈர்க்கும். மனித உறவுகளில், குறிப்பாக ஈர்ப்பு விதிகளில் அபூர்வமானவர் ஸ்கார்சிட்டி பிரின்சிபல் என்ற தத்துவம் மிகவும் வலிமையானது. ஒரு பொருள் சந்தையில் மிக குறைவாக கிடைக்கும் போது அதன் மதிப்பு எப்படி விண்ணை தொடுகிறதோ அதே போலத்தான் ஒரு மனிதரின் இருப்பும் மற்றவர்களுக்கு குறைவாக கிடைக்கும் போது அதன் மதிப்பு அதிகரிக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு எப்போதும் அவைலபிள் இருக்கும்போது, அதாவது அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவது, மெசேஜ் செய்த உடனே பதில் அளிப்பது, உங்கள் வேலைகளை விட்டுவிட்டு அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவது என செய்யும் போது, ஆரம்பத்தில் அது அன்பாக தெரிந்தாலும் காலப்போக்கில் அது ஒரு சாதாரணமான விஷயமாக மாறிவிடும். மற்றவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். ஏனெனில் நீங்கள் எப்போதுமே அவர்களுக்கு கிடைப்பீர்கள் என்ற உறுதி அவர்களுக்குள் வந்துவிடுகிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் முன்னுரிமை உங்கள் மீதான மரியாதையாக திரும்ப வர வேண்டுமென்றால் உங்கள் நேரத்திற்கு ஒரு விலை இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென சொந்த வேலைகளும் லட்சியங்களும் தனிப்பட்ட நேரமும் இருக்க வேண்டும்.
நீங்கள் பிஸியாக இருக்கும்போது உங்கள் அன்பு மற்றவர்களுக்கு ஒரு வெகுமதியாக தெரியும். மாறாக நீங்கள் எப்போதும் அவர்கள் பின்னால் சுற்றி கொண்டிருந்தால் அந்த அன்பு ஒரு சுமையாக தெரியும். உளவியல் ரீதியாக மனிதர்கள் தாங்கள் எதை இழக்க நேரிடும் என்று பயப்படுகிறார்களோ அதை தான் அதிகம் நேசிக்கிறார்கள். நீங்கள் எப்போதும் அவர்கள் அருகிலேயே இருக்கும்போது உங்களை இழந்து விடுவோம் என்ற பயம் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. நீங்கள் உங்கள் எல்லையை பவுண்டரி வகுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடிச் செல்வதை நிறுத்திவிட்டு உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தத் தொடங்கினால், ஏன் இவர் முன்பை போல இப்போது வருவதில்லை என்ற ஆர்வம் அவர்களுக்குள் எழும். இந்த ஆர்வம்தான் தேடுதலாக மாறும். அந்த தேடுதல் தான் மீண்டும் ஈர்ப்பாக மலரும். ஒரு வைரம் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் அது கிடைப்பதற்கு அரிதானது. அதே வைரம் சாலையோரம் கற்களைப் போல கிடந்தால் யாரும் அதை திரும்பி பார்க்க மாட்டார்கள். உங்கள் அன்பையும் கவனத்தையும் நேரத்தையும் வைரத்தைப் போல கையாளுங்கள். தேவையற்ற இடங்களில் உங்கள் இருப்பை தவிர்க்க பழகுங்கள். யாரிடமும் கோபப்பட்டு விலகிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கண்ணியமான இடைவெளியை பராமரிப்பது அவசியம். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஆணுகள் ஆக்சஸ் என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக உணரப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் தனித்தன்மையையும் சொந்த வாழ்க்கையையும் நேசித்து வாழத் தொடங்கும் போது மற்றவர்கள் உங்கள் நேரத்தை பெற போராடுவார்கள். அந்த போராட்டமே உங்கள் மீதான காதலையும் மரியாதையும் பல மடங்கு உயர்த்தும். உங்கள் இருப்பை காட்டிலும் உங்கள் இல்லாத நிலை ஆப்சன்ஸ் மற்றவர்களுக்கு எப்போது அதிகம் வலியை தருகிறதோ அப்போதே நீங்கள் அந்த உறவில் ஒரு ராஜாவாகவோ அல்லது அரசியாகவோ மதிக்கப்படுவீர்கள். அதிகப்படியாக கிடைக்கும் எதுவும் ஒரு கட்டத்தில் மலிவாகிவிடும் என்ற கசப்பான உண்மையை உணர்ந்து உங்கள் இருப்பின் மதிப்பை நீங்களே நிலைநிறுத்துங்கள். காதலில் மர்மம் அல்லது ரகசியம் என்பது ஒரு காந்தத்தை போன்றது. அது மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதரை ஒருவரால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்துவிட்டது என்றால் அந்த நொடியே அவரிடம் இருக்கும் ஈர்ப்பு குறையத் தொடங்குகிறது. நீங்கள் ஒரு சிறந்த புத்தகமாக இருந்து உங்கள் அன்றாட நடவடிக்கைகள், உங்கள் கடந்த கால கசப்புகள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் உங்கள் பலவீனங்கள் என அனைத்தையும் ஒருவரிடம் உடனுக்குடன் கொட்டி தீர்க்கும்போது அங்கே தேடுதல் என்ற ஒன்றுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. மனித மனம் எப்போதுமே விடை தெரியாத புதிர்களை நோக்கியே பயணம் செய்ய விரும்பும். நீங்கள் யார், உங்களின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும், நீங்கள் இப்போது என்ன நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்ற ஆர்வம் மற்றவர்களுக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும். காதலில் உங்கள் உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்துவது நேர்மையாக தோன்றலாம், ஆனால் அது ஒரு தந்திரமற்ற செயல். நீங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், எப்போது கோபப்படுகிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு அத்துப்படியாகிவிட்டால் அவர்கள் உங்களை எளிதாக கையாண்டு விடுவார்கள். பிரெடிக்டபிள். உங்களை ஒரு மர்மமான நபராக வைத்திருப்பது என்பது பொய் சொல்வதோ அல்லது ஏமாற்றுவதோ அல்ல. அது உங்கள் அந்தரங்கத்தையும் ஆளுமையையும் பாதுகாக்கும் ஒரு கவசம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சில பக்கங்களை உங்களுக்காக மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு தேவையான பதிலை மட்டும் சுருக்கமாக கொடுங்கள். வளவளவென்று விளக்கமளிப்பதை தவிர்ப்பது உங்கள் மதிப்பை உயர்த்தும். குறிப்பாக அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பதும் உங்கள் சமூக வலைதளங்களில் எவ்வித சோகமான பதிவுகளையும் போடாமல் உங்கள் வேலையில் கவனமாக இருப்பதும் அவர்களை பித்தாக மாற்றும். இவ்வளவு நடந்தும் இவர் எப்படி இவ்வளவு நிதானமாக இருக்கிறார் என்ற ஆச்சரியம் அவர்களை உங்களை தேடி வர தூண்டும். உங்கள் ஆளுமை என்பது ஒரு ஆழமான கடல் போல் இருக்க வேண்டும். மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிய அவர்கள் மீண்டும் மீண்டும் மூழ்கி பார்க்க ஆசைப்பட வேண்டும். ஒரு உறவில் அதிகப்படியான வெளிப்படைத்தன்மை சில நேரங்களில் அலட்சியத்தை தரும். உங்கள் வெற்றிகளை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். உங்கள் தோல்விகளை பற்றி புலம்பாதீர்கள். உங்கள் செயல்கள் மூலமாக மட்டுமே உங்களை புரிய வையுங்கள். வார்த்தைகளை குறைத்துக் கொண்டு செயல்களில் மர்மம் காட்டும் போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக தெரிய மாட்டீர்கள், ஒரு உயர்ந்த ஆளுமையாக தெரிவீர்கள். உங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு ஆயுட்காலம் போதாதே என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் விதைப்பதே உண்மையான ராஜதந்திரம். இந்த மர்மமான தன்மைதான் உங்கள் காதலில் சுவாரஸ்யத்தையும் உங்கள் மீதான மரியாதையையும் நீண்ட காலத்திற்கு நிலைக்கச் செய்யும். நீங்கள் எப்போது என்ன செய்வீர்கள் என்று தெரியாத ஒரு நிலையில் மற்றவர்களை வைத்திருப்பது உங்களை ஒரு பலவீனமான காதலனாக இல்லாமல் ஒரு வலிமையான வெற்றியாளனாக காட்டும். உண்மையான காதல் என்பது ஒருவரின் காலடியில் விழுந்து கிடப்பதல்ல, மாறாக ஒருவருக்காக உங்கள் கால்களை பலப்படுத்திக் கொண்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடுவதாகும். சாணக்கியரின் சிந்தனைப்படி ஒரு பலவீனமான மனிதனை உலகம் ஒருபோதும் விரும்புவதில்லை. நீங்கள் காதலிக்காக உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் சிந்தனையையும் முழுமையாக செலவிட்டு உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்துவிட்டால்
நீங்கள் ஒரு ஒட்டுண்ணியைப் போலவே மற்றவர்களுக்கு தெரிவீர்கள். காதலிக்கும் நபர் உங்களை விட்டு போய்விடுவாரோ என்ற பயத்தில் உங்கள் லட்சியங்களை கைவிடுவது அல்லது தள்ளி போடுவது நீங்கள் உங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். ஒரு மனிதனுக்கு அதிகாரம், செல்வம் மற்றும் புகழ் இருக்கும்போதே அவனது ஆளுமை ஒரு புதிய உயரத்தை அடைகிறது. இந்த உயரம்தான் மற்றவர்களை இயல்பாகவே உங்கள் பக்கம் ஈர்க்கும் சக்தியை கொண்டது. நீங்கள் உங்கள் கனவுகளை துரத்தி பிடித்து உங்கள் ராஜ்யத்தை எம்பயர் உருவாக்க தொடங்கும் போது உங்களை சுற்றி ஒரு வெற்றி வளையம் உருவாகும். அந்த வளையம் உங்களை ஒரு சாதாரண மனிதராக காட்டாமல் ஒரு சாதனையாளராக காட்டும். காதலில் நீங்கள் தோற்றுப்போனால் கூட உங்கள் லட்சியத்தில் நீங்கள் பெற்ற வெற்றி உங்களை தாங்கி பிடிக்கும். ஆனால் லட்சியத்தை இழந்து காதலையும் இழந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு சூன்யமாகிவிடும். பெரும்பாலான உறவுகளில் விரிசல் ஏற்படுவதற்கு பொருளாதார தட்டுப்பாடும் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை முறையுமே முக்கிய காரணங்களாக அமைகின்றன. எனவே காதலை விட உங்கள் லட்சியத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது காதலை அலட்சியப்படுத்துவது அல்ல, மாறாக உங்கள் காதலை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கைதான். நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறும்போது உங்களை நிராகரித்தவர்கள் கூட இவரை எழுந்தது நம் தவறு என்று வருந்தும் நிலையை அது உருவாக்கும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி நேரத்தை வீணடிப்பதை காட்டிலும் அறிவை பயன்படுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்வது உங்கள் மதிப்பை பன்மடங்கு உயர்த்தும். ஒரு சிங்கம் தன் இரைக்காக காத்திருப்பது போல உங்கள் வெற்றிக்கான தருணத்திற்காக காத்திருந்து உழைக்க வேண்டும். உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு கனம் இருக்கும். அந்த கனம்தான் காதலில் உங்கள் கெத்தை நிலைநிறுத்தும். எப்போது உங்கள் லட்சியம் உங்கள் காதலை விட பெரிதாக மாறுகிறதோ அப்போது காதல் உங்கள் பின்னால் ஓடி வரும். தன்னை தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு சிற்பியைப் போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செதுக்கத் தொடங்கினால் உலகம் உங்களை வியப்போடு பார்க்கும். உங்கள் லட்சிய பயணம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அன்பிற்காக கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்திற்காக வியர்வை சிந்துவது உங்களை ஒரு ராஜதந்திரியாக மாற்றும். உங்களை ஒருபோதும் ஒரு சாதாரண நபராக அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒரு பேரரசனின் மனநிலையோடு உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள். அந்த முன்னேற்றம் தரும் வெளிச்சத்தில் உங்கள் காதல் இன்னும் அழகாக தெரியும். எவர் ஒருவருக்கு தெளிவான இலக்கும் அதை நோக்கிய விடாமுயற்சியும் இருக்கிறதோ அவருக்கு காதல் ஒரு சுமையாக இருக்காது, அது ஒரு துணையாக மட்டுமே இருக்கும். உங்கள் வெற்றிதான் உங்களை நிராகரித்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய மற்றும் கண்ணியமான பதிலடியாகும். மனித உறவுகளில் மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால் ஒருவரின் சொற்களை காட்டிலும் அவரின் செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகும். வார்த்தைகள் என்பவை மிகவும் எளிதானவை. எவரும் எதையும் சொல்லிவிட முடியும். நான் உனக்காக உயிரையும் தருவேன், உன்னை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டேன், நீதான் என் உலகம் போன்ற அடுக்குமொழி வசனங்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம். ஆனால் அவை உண்மையிலேயே இதயத்திலிருந்து வருகின்றனவா என்பதை அவர்களின் செயல்கள் மட்டுமே உறுதிப்படுத்தும். உணர்ச்சி வசப்படும் காலங்களில் மனிதர்கள் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். ஆனால் இக்கட்டான சூழல்கள் வரும்போது அல்லது ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதே அவர்களின் உண்மையான முகத்தை காட்டும். ஒரு ராஜதந்திரியின் பார்வையில் ஒருவரின் குணாதிசயத்தை கணிக்க அவர் பேசும் மொழியை விட அவர் காட்டும் முன்னுரிமைகளை கவனிக்க வேண்டும். உங்களுக்காக நேரம் ஒதுக்குகிறார்களா, உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறார்களா, நீங்கள் இக்கட்டில் இருக்கும்போது துணை நிற்கிறார்களா என்பதுதான் உண்மையான காதலின் அளவுகோல். வார்த்தைகளால் ஜாலங்கள் செய்பவர்கள் பெரும்பாலும் செயல்களில் பின்வாங்குவார்கள். நீங்கள் யாரையாவது ஆழமாக நேசிப்பதாக இருந்தால் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை அவர்களின் பேச்சில் தேடாதீர்கள். மாறாக அவர்கள் உங்களுக்காக செய்யும் தியாகங்களிலும் அவர்கள் காட்டும் அக்கறையிலும் தேடுங்கள். அதேபோல் உங்களை ஒருவர் உதாசீனப்படுத்துகிறார் என்றால் அவர் வார்த்தைகளால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் அந்த அலட்சியமான செயல் தான் உண்மையான செய்தி என்பதை நீங்கள் உணர வேண்டும். செயல்கள் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. நீங்கள் ஒரு நபரை நம்புவதற்கு முன் அவர் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதையும் நிகழ்காலத்தில் உங்கள் தேவைகளை எப்படி அணுகுகிறார் என்பதையும் உன்னிப்பாக கவனியுங்கள். காதலில் விழுந்தவர்கள் பெரும்பாலும் கண்களை மூடிக்கொண்டு வார்த்தைகளை மட்டுமே நம்புவார்கள். இதுவே அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையோடு அவர்களின் நடத்தையை பிஹேவியர் ஆராயத் தொடங்கினால் அவர்கள் உங்கள் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பா அல்லது வெறும் தேவையற்ற நாடகமா என்பது புலப்பட்டுவிடும். ஒருவரின் பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்றால் அந்த உறவு நீண்ட காலத்திற்கு நிலைக்காது. அன்பை பெறுவதற்காக கெஞ்சுவதை விட ஒருவரின் செயல்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது அந்த உறவிலிருந்து வெளியேறும் துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா என்று கேட்பதை விட நான் செய்தேன் என்று காட்டுபவரே நம்பிக்கைக்குரியவர்.
உங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பவர்கள் மற்றும் வைத்திருப்பவர்களை தீர்மானிக்க அவர்களின் செயல்களை மட்டுமே ஒரே அளவுகோலாக கொள்ளுங்கள். இது உங்களை ஏமாற்றங்களில் இருந்தும் தேவையற்ற மன உளைச்சல்களில் இருந்தும் பாதுகாக்கும். ஒரு மனிதரின் உண்மையான சொரூபம் அவர் கோபமாக இருக்கும் போதும் அவருக்கு உங்களிடம் இருந்து ஏதேனும் தேவை இல்லாத போதும் வெளிப்படும். அந்த நேரத்தில் அவர் காட்டும் நடத்தையை வைத்து மட்டுமே ஒரு உறவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். வார்த்தை ஜாலங்களில் மயங்காமல் உண்மைகளை கண்டறியும் அறிவுத்திறன் உங்களுக்கு இருக்கும்போது எந்த ஒரு ஏமாற்றுக்காரராலும் உங்களை வீழ்த்த முடியாது. செயல்களே ஒரு மனிதனின் அடையாளமாக இருக்கின்றன. எனவே பேச்சை குறைத்து ஒருவரின் நடவடிக்கைகளை உற்று நோக்கி முடிவெடுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும்போது போலி உறவுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகிச் செல்லும். உண்மையான உறவுகள் மட்டுமே நிலைத்திருக்கும். உங்களை உண்மையிலேயே நேசிப்பவர் அதை சொல்ல மாட்டார், தன் செயல்களால் உணர வைப்பார். மானம் என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஒரு மாபெரும் ராஜதந்திர ஆயுதம். காதலில் அல்லது எந்த ஒரு உறவிலும் ஒருவரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை செய்வதும் உங்கள் நியாயங்களை நிரூபிக்க போராடுவதும் உங்களை ஒரு தற்காப்பு நிலையில் டிஃபென்சிவ் மோட் வைத்திருக்கும். இதற்கு பதிலாக கண்ணியமான மனத்தையும் தேவைப்படும் போது அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்லும் வாக்கிங் அவே மனப்பக்குவத்தையும் வளர்த்துக் கொள்வது உங்கள் ஆளுமையை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும். ஒரு நபர் உங்களை உதாசீனப்படுத்தும் போதோ அல்லது உங்கள் மரியாதையை குறைக்கும் வகையில் நடக்கும் போதோ நீங்கள் கத்தி கூச்சல் போடுவதால் எந்த பயனும் இல்லை. மாறாக அது உங்களை ஒரு கட்டுப்பாடு இல்லாத நபராகவே காட்டும். அந்த இடத்தில் நீங்கள் காட்டும் அமைதி அந்த நபருக்கே ஒருவிதமான குற்ற உணர்ச்சியையும் அதே சமயம் உங்கள் மீதான ஒரு அச்சத்தையும் கொடுக்கும். இவரை நான் எவ்வளவு காயப்படுத்தியும் இவர் ஏன் இன்னும் நிதானமாக இருக்கிறார் என்ற கேள்வி அவர்களை ஆட்டிப்படைக்கும். விலகிச் செல்லுதல் என்பது பயந்து ஓடுவது அல்ல, என் மதிப்பு தெரியாத இடத்தில் நான் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற தெளிவான செய்தியை செயலில் காட்டுவதாகும். நீங்கள் ஒருவரிடமிருந்து விலகிச் செல்லும் போது அதுவரை அவர்கள் அனுபவித்து வந்த உங்கள் அன்பு, கவனிப்பு மற்றும் இருப்பு ஆகியவற்றை அவர்கள் இழக்கிறார்கள். இந்த இழப்புதான் லாஸ் உங்கள் அருமையை அவர்களுக்கு புரிய வைக்கும். வார்த்தைகளால் 100 முறை சொல்ல முடியாத ஒரு கருத்தை ஒரு சிறிய கால இடைவெளியும் மனமும் அவர்களுக்கு புரிய வைத்துவிடும். உறவுகளில் சிக்கல்கள் வரும்போது பலரும் ஏன் இப்படி செய்தாய் என்று விளக்கம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் தன் மனத்தையே பதிலாக அளிப்பான். நீங்கள் பேசாத ஒவ்வொரு நொடியும் அந்த நபர் உங்களை பற்றி சிந்திக்க தொடங்குவார். அந்த சிந்தனைதான் அவர்களை உங்கள் பக்கம் மீண்டும் இழுத்து வரும். உங்களை மதிக்காத ஒரு சூழலில் இருந்து நீங்கள் எப்போது வெளியேறுகிறீர்களோ அப்போதே உங்கள் சுயமரியாதை மீட்கப்படுகிறது. ஒரு முறை உங்கள் மதிப்பை குறைத்தவரிடம் மீண்டும் மீண்டும் சென்று நிற்பது உங்கள் பலவீனத்தை காட்டும். ஆனால் ஒரு முறை விலகினால் மீண்டும் வரமாட்டார் என்ற பிம்பத்தை நீங்கள் உருவாக்கினால் மற்றவர்கள் உங்களை அணுகும்போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் மரியாதையுடனும் இருப்பார்கள். உங்கள் மனம் அவர்களுக்கு ஒரு மர்மமாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்போது என்ன முடிவெடுப்பீர்கள் என்று தெரியாத நிலையில் அவர்கள் இருக்கும்போதுதான் உங்களை அவர்கள் ஒருபோதும் அலட்சியப்படுத்த மாட்டார்கள். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்கள் அமைதியையும் கம்பீரத்தையும் இழக்கக்கூடாது. மானம் என்பது ஒரு போர்வீரனின் வாளை போன்றது. அதை சரியான நேரத்தில் உரையிலிருந்து எடுத்தால் மட்டுமே அதன் வீரியம் புரியும். அதிகப்படியான பேச்சும் விளக்கமும் உங்கள் அதிகாரத்தை குறைத்துவிடும். எனவே தேவையற்ற இடங்களில் மனத்தை கடைப்பிடித்து உங்கள் மதிப்பை குறைக்கும் இடங்களில் இருந்து கண்ணியமாக விலகிச் செல்வதே உங்கள் காதலிலும் வாழ்க்கையிலும் நீங்கள் பெறப்போகும் மிகப்பெரிய வெற்றியாகும். உங்கள் விலகல் அவர்களுக்கு ஒரு தண்டனையாக இருக்க வேண்டுமே தவிர அது உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கக்கூடாது. இவ்வாறு நீங்கள் உங்களை ஒரு உறுதிமிக்க மனிதராக மாற்றிக்கொள்ளும் போது உலகம் உங்கள் காலடியில் வந்து நிற்கும். உங்கள் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் என்பது வார்த்தைகளை விடவும் சத்தமாக பேசக்கூடிய ஒரு வலிமையான கருவி. ஒரு ராஜதந்திரியின் பார்வையில் நீங்கள் உங்களை எப்படி உலகிற்கு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. காதலில் தோற்றுப்போய் தோள்கள் சரிந்து சோகமான முகத்துடன் நீங்கள் வலம் வரும்போது உங்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உங்கள் மீது ஒருவிதமான இலக்கமும் பரிதாபமும் மட்டுமே ஏற்படும். ஆனால் அதே சூழலில் உங்கள் முதுகை நிமிர்த்தி நேராக கண்களை பார்த்து பேசி முகத்தில் ஒரு புன்னகையோடு நீங்கள் வலம் வரும்போது அது உங்கள் மன உறுதியை பறைசாற்றும். உடல் மொழியில் ஒரு ராஜ கம்பீரம் இருக்க வேண்டும் என்பது ஆடம்பரமான உடைகளை அணிவதை குறிப்பதல்ல, மாறாக உங்கள் அசைவுகளில் இருக்கும் தன்னம்பிக்கையை குறிக்கிறது. ஒருவரை சந்திக்கும் போது பதற்றமடையாமல் மெதுவாகவும் தெளிவாகவும் பேசுவது உங்கள் ஆளுமையின் முதிர்ச்சியை காட்டும். குறிப்பாக உங்களை நிராகரித்த ஒருவரை மீண்டும் சந்திக்கும் போது நீங்கள் காட்டும் அந்த அலட்சியமான அல்லது இயல்பான உடல்மொழி அவர்களை நிலைகுலையச் செய்யும். நாம் இவரை தவிர்த்த பிறகும் இவரால் எப்படி இவ்வளவு கம்பீரமாக இருக்க முடிகிறது என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஒருவிதமான ஈர்ப்பை தூண்டும்.
நடக்கும்போது நிமிர்ந்து நடப்பது, அமரும்போது தளர்வாகவும் அதே சமயம் நேர்த்தியாகவும் அமர்வது போன்ற சிறிய மாற்றங்கள் கூட மற்றவர்கள் உங்களை ஒரு ஆளுமையாக பார்க்க வழிவகுக்கும். உங்கள் கைகளை கட்டிக்கொண்டு கிராஸ்ட் ஆர்ம்ஸ் நிற்பது அல்லது அடிக்கடி தரையை பார்ப்பது போன்றவை உங்கள் பயத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் இன்செக்யூரிட்டி வெளிப்படுத்தும். எனவே இவற்றை தவிர்த்து திறந்த மற்றும் நேர்மையான உடல் மொழியை பழகுங்கள். உங்கள் கண்கள் பேசும் மொழி மிக முக்கியமானது. எவருடனும் பேசும்போது நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசுவது உங்கள் நேர்மையையும் துணிச்சலையும் காட்டும். காதலில் கெஞ்சுபவர்கள் எப்போதுமே ஒருவித தாழ்வு மனப்பான்மையுடன் இருப்பார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்லும் ராஜதந்திரம் என்னவென்றால், உங்கள் உள்ளம் உடைந்திருந்தாலும் உங்கள் தோற்றம் ஒரு வெற்றியாளனைப் போலவே இருக்க வேண்டும். அந்த போலி தோற்றம் ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் ஒரு கட்டத்தில் உங்கள் ஆழ்மனதிற்கு உண்மையான தைரியத்தை கொடுக்கும். மற்றவர்கள் உங்களை அணுகும்போது ஒருவித மரியாதையுடனும் சற்று கவனத்துடனும் அணுகும் வகையில் உங்கள் உடல் மொழியை செதுக்குங்கள். ஒரு சிங்கம் காட்டில் சும்மா அமர்ந்திருக்கும் போது கூட அதன் உடல் மொழி ஒரு அதிகாரத்தை தெரிவிக்கும். அதே போன்ற ஒரு நிதானமும் கம்பீரமும் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஒரு மதிப்புமிக்க நபராக கருதினால் மட்டுமே உங்கள் உடல் மொழி அதை உலகிற்கு சொல்லும். தேவையற்ற பதற்றங்களை தவிர்த்து ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க தொடங்கினால் உங்களை சுற்றியுள்ள ஈர்ப்பு விசை தானாகவே அதிகரிக்கும். உங்கள் உடல் மொழி என்பது உங்கள் உள்மனதின் கண்ணாடி. எனவே அதை எப்போதும் ஒரு ராஜாவைப் போலவோ அல்லது அரசியைப் போலவோ பராமரிப்பது உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுக்க உதவும் ஒரு சிறந்த வழியாகும். நிராகரிப்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய வலி என்று பலரும் கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் நிராகரிப்பு என்பது உங்களை சரியான திசையில் செலுத்தும் ஒரு வழிகாட்டியாகும். உங்களை மதிக்காத அல்லது உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு இடத்திலிருந்து மனமாக வெளியேறுவது என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஒரு மாபெரும் வெற்றியின் தொடக்கம். சாணக்கியரின் சிந்தனைப்படி ஒரு விஷம் நிறைந்த பாம்புடன் வாழ்வதை விட தனிமையில் வாழ்வது சிறந்தது. அதே போல உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு உறவில் ஒட்டிக்கொண்டிருப்பதை விட அந்த நிராகரிப்பை ஒரு வரமாக ஏற்றுக்கொண்டு விலகி செல்வதே அறிவார்ந்த செயலாகும். ஏன் என்னை நிராகரித்தார்கள் என்று அழுது புலம்புவதை நிறுத்திவிட்டு, இந்த இடம் எனக்கு தகுதியற்றது என்ற தெளிவான முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் ஒரு வைரமாக இருக்கலாம், ஆனால் அந்த வைரத்தின் மதிப்பை அறியாத ஒருவரிடம் அதை கொடுத்துவிட்டு அவர் அதை கல் என்று சொன்னால் அது வைரத்தின் குற்றம் அல்ல, அது வைத்திருப்பவரின் அறியாமை. நிராகரிப்பு உங்களை ஒரு சுய பரிசோதனைக்கு உள்ளாக்க வேண்டும். உங்களை நிராகரித்தவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு சுமையை குறைத்திருக்கிறார்கள் என்று எண்ணுங்கள். அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேறும்போது உங்கள் கைகளில் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கின்றன. பலவீனமான மனிதர்கள் நிராகரிக்கப்படும் போது தற்கொலை எண்ணத்திற்கோ அல்லது போதை பழக்கத்திற்கோ அடிமையாகிறார்கள். ஆனால் ஒரு வலிமையான ஆளுமை அந்த நிராகரிப்பை தன் முன்னேற்றத்திற்கான எரிபொருளாக ஃபியூல் மாற்றிக்கொள்வான். உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கு உங்களை இழந்தது அவர்களின் வாழ்நாள் இழப்பு என்பதை உங்கள் வெற்றியின் மூலம் நிரூபிக்க வேண்டும். நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது என்பது உங்கள் ஈகோவை விட்டுக் கொடுப்பது அல்ல, உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வது. யாரும் யாருக்காகவும் இங்கே காத்திருப்பதில்லை என்ற யதார்த்தத்தை உணர்ந்து உங்கள் பயணத்தை தொடர வேண்டும். நீங்கள் ஒரு இடத்திலிருந்து வெளியேறும்போது உங்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். அங்கே எந்த புகாரும் இருக்கக்கூடாது, எந்த கெஞ்சலும் இருக்கக்கூடாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அதைவிட சிறந்த 9 கதவுகள் உங்களுக்காக திறக்க காத்திருக்கின்றன என்பதுதான் பிரபஞ்சத்தின் விதி. உங்களை நிராகரித்தவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். அவர்களுக்கு பதிலாக உங்களை நீங்களே செதுக்கி ஒரு மிகச்சிறந்த மனிதராக உருவிடுங்கள். உங்கள் வளர்ச்சிதான் அவர்களுக்கு நீங்கள் தரும் மிகச்சிறந்த பதில். ஒருவரை விடவும் மேலானவராக நீங்கள் வளரும்போது பழைய நிராகரிப்புகள் உங்களுக்கு ஒரு சிறு தூசியாக தோன்றும். எனவே நிராகரிப்பு வரும்போது அதை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு உங்களை மேம்படுத்தும் வேலையில் இறங்குங்கள். உங்கள் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால் மற்றவர்களின் நிராகரிப்பு உங்களை ஒருபோதும் பாதிக்காது. சுயமரியாதை உள்ள ஒரு மனிதன் தன்னை விரும்பாத ஒருவரின் நிழலில் கூட நிற்க மாட்டான். இந்த வைராக்கியமே உங்களை ஒரு ராஜதந்திரியாக மாற்றும். உங்களை நிராகரித்தவர்கள் ஒரு நாள் உங்களை பார்த்து வியக்கும்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே உண்மையான கெத்து. நிராகரிப்பு என்பது ஒரு முடிவல்ல, அது உங்களை நீங்களே கண்டடைவதற்கான ஒரு புதிய தொடக்கம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். காதலில் வார்த்தைகள் என்பவை பெரும்பாலும் கவர்ச்சிகரமான போர்வைகளாக மட்டுமே இருக்கின்றன. ஆனால் ஒருவரின் உண்மையான குணத்தையும் உங்கள் மீதான அவரது அக்கறையையும் வெளிச்சம் போட்டு காட்டுவது அவரது செயல்கள் மட்டுமே. சாணக்கியரின் ராஜதந்திர பார்வையில் ஒரு மனிதனை அவனது பேச்சை வைத்து எடை போடுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். உனக்காக எதையும் செய்வேன்,
என்று மேடை பேச்சு பேசுபவர்களை விட நீங்கள் சோர்ந்து இருக்கும்போது அமைதியாக ஒரு டம்ளர் தண்ணீர் தருபவரே மேலானவர். உணர்ச்சி வசப்படும் தருணங்களில் எவரும் வாக்குறுதிகளை அள்ளி வீசலாம். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு வரும்போதுதான் பலரின் முகமூடிகள் கழன்று விழுகின்றன. நீங்கள் ஒருவரை ஆழமாக நேசிக்கிறீர்கள் என்றால் அவர் உங்கள் மெசேஜிற்கு எவ்வளவு வேகமாக பதில் அளிக்கிறார் என்பதையோ எவ்வளவு கவிதைகள் எழுதுகிறார் என்பதையோ பார்க்காதீர்கள். மாறாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் உங்கள் பக்கம் நிற்கிறாரா, உங்கள் வளர்ச்சியில் அவருக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறதா, உங்களை மற்றவர்கள் முன்னிலையில் அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை கவனியுங்கள். செயல்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஒரு நபர் உங்களை நேசிப்பதாக கூறிவிட்டு தொடர்ந்து உங்களை உதாசீனப்படுத்துவதும், உங்கள் நேரத்தை மதிக்காமல் இருப்பதும், உங்கள் உணர்வுகளை காயப்படுத்துவதும் அவர் உங்களை நேசிக்கவில்லை என்பதற்கான தெளிவான அத்தாட்சிகள். வார்த்தைகளில் மயங்குவது என்பது ஒரு வகை போதை. அந்த போதையில் இருப்பவர்கள் உண்மையான ஆபத்துகளை உணர தவறிவிடுவார்கள். நான் பிஸியாக இருந்தேன் என்ற ஒற்றை வார்த்தையை விட பிஸியான நேரத்திலும் உங்களுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கும் அந்த செயல் கோடிக்கணக்கான வார்த்தைகளுக்கு சமம். அன்பை பெறுவதற்காக கெஞ்சுபவர்கள் பெரும்பாலும் வார்த்தை ஜாலங்களில் சிக்கி தவிக்கிறார்கள். நீங்கள் ஒரு ராஜதந்திரியாக மாற வேண்டுமானால் காதுகளை விட கண்களுக்கு அதிக வேலை கொடுங்கள். ஒருவரின் நடத்தை, பிஹேவியர், அவரது ஆழ்மனதின் வெளிப்பாடு. அவர் மற்றவர்களை எப்படி நடத்துகிறார், குறிப்பாக தன்னை விட கீழ்நிலையில் இருப்பவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை கவனிப்பதன் மூலம் அவரது உண்மையான தரத்தை நீங்கள் அறியலாம். வார்த்தைகளால் கோட்டை கட்டுபவர்கள் ஒரு சிறிய இக்கட்டான சூழல் வந்தாலே சரிந்து விடுவார்கள். ஆனால் செயலில் உறுதி கொண்டவர்கள் மனமாக தங்கள் அன்பை நிரூபிப்பார்கள். உங்களை மதிக்காத ஒருவரின் சாரி என்ற வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஏனெனில் அவர் மீண்டும் அதே தவறை செய்வார் என்றால் அந்த வார்த்தை ஒரு வெறும் சத்தம் மட்டுமே. காதலில் நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு என்னவென்றால், ஒருவரின் சொற்களை கண்டு மயங்காமல் அவரது தொடர்ச்சியான நடவடிக்கைகளை வைத்து மட்டுமே அவரை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதாகும். பேச்சை குறைத்து ஒருவரின் செயல்பாடுகளை உற்று நோக்கும்போது யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்ற திரை விலகும். இந்த தெளிவுதான் உங்கள் சுயமரியாதையை காப்பதோடு தவறான நபர்களிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்காமல் உங்களை பாதுகாக்கும். உங்களை உண்மையிலேயே நேசிப்பவர் அதை 1000 முறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவரது ஒவ்வொரு அசைவும் அதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். சுய முன்னேற்றம் என்பது ஒரு தனிமனிதனின் காந்த ஈர்ப்பு விசைக்கு, மேக்னெட்டிக் அட்ராக்ஷன், மிக முக்கியமான காரணியாகும். நீங்கள் ஒரு சிற்பியைப் போல உங்களை நீங்களே செதுக்கத் தொடங்கும் போது உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கத் தொடங்கும். காதலில் பலரும் செய்யும் தவறு என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட நபரை திருப்திப்படுத்துவதற்காக தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பது அல்லது அவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பது. ஆனால் உண்மையான ஈர்ப்பு என்பது நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்வதிலும், உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலும், உங்கள் ஆளுமையை மேம்படுத்துவதிலும் தான் அடங்கியிருக்கிறது. நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறும்போது உங்களை நிராகரித்தவர்கள் கூட இவரை இழந்தது நம் தவறு என்று வருந்தும் நிலையை அது உருவாக்கும். அறிவுத்திறன், உடல் ஆரோக்கியம், பொருளாதார சுதந்திரம் மற்றும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கும் திறன் ஆகிய 4 தூண்களில் உங்கள் சுய முன்னேற்றம் அமைந்திருக்க வேண்டும். நீங்கள் புத்தகங்களை வாசிப்பதன் மூலமும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலமும் உங்கள் அறிவை விரிவுபடுத்தும் போது உங்கள் பேச்சு மற்றவர்களை கவரும் விதத்தில் அமையும். அதேபோல் உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருப்பது உங்களின் தன்னம்பிக்கையை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். ஒரு நபர் உங்களை விட்டு பிரிந்தால் என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று முடங்கி போவதை விட இந்த நேரத்தை என் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்வேன் என்ற வைராக்கியத்தோடு செயல்படுவது உங்களை ஒரு வலிமையான மனிதராக காட்டும். நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறி ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது உங்களின் மதிப்பு சமூகத்தில் உயர்கிறது. இந்த உயர்ந்த மதிப்புதான் காதலில் உங்களுக்கு தேவையான கெத்தை வழங்குகிறது. நீங்கள் எப்போது உங்கள் மீதே அதிக அக்கறை காட்டி உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்போது மற்றவர்கள் உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் பெறப்போட்டியிடுவார்கள். எப்போதும் கிடைக்கக்கூடிய நபர் என்ற நிலையிலிருந்து வெற்றி பெற்ற நபர் என்ற நிலைக்கு நீங்கள் மாறும்போது உங்கள் ஈர்ப்பு விசை தானாகவே செயல்படும். பலவீனமான ஒருவரிடம் எவரும் நீண்ட காலம் ஒட்டி கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு முன்னேறி வரும் ஆளுமையின் நிழலில் இருக்க அனைவரும் விரும்புவார்கள். எனவே காதலை தேடி ஓடுவதை விட உங்களை தேடி காதல் வரும் அளவுக்கு உங்கள் தகுதியை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஒரு நபர் உங்களை நிராகரிக்கிறார் என்றால் உங்கள் தகுதி அவருக்கும் மேலானதாக மாற வேண்டும் என்ற ஒரு சவாலாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு நேசித்து உங்களை மேம்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் சுயமரியாதை காப்பாற்றப்படும்.
உங்கள் வளர்ச்சிதான் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தரும் மிகச் சிறந்த மற்றும் கண்ணியமான பதிலடியாகும். ஒவ்வொரு நாளும் நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு உழைக்கத் தொடங்குங்கள். உங்கள் ஆளுமையில் ஏற்படும் அந்த நேர்மறையான மாற்றம் உங்கள் பேச்சிலும் செயலிலும் பார்வையிலும் ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். இந்த கம்பீரம்தான் உண்மையான ராஜதந்திரம். உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றிக்கொள்ளும் பயணத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது தேவையற்ற மனக்கவலைகளும் தாழ்வு மனப்பான்மைகளும் உங்களை விட்டு விலகிச் செல்லும். இறுதியில் உங்கள் வெற்றி உங்கள் முகவரியாக மாறும்போது நீங்கள் விரும்பி அன்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 5 ரகசியங்களும் வெறும் அறிவுரைகள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் உளவியல் ஆயுதங்கள். ஒரு உறவு என்பது உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க வேண்டுமே தவிர உங்கள் தூக்கத்தையும் சுயமரியாதையையும் திருடுவதாக இருக்கக்கூடாது. எப்போது நீங்கள் ஒருவரிடம் அன்பிற்காக கெஞ்சுகிறீர்களோ அப்போதே உங்கள் மதிப்பு அங்கே பூஜ்யமாகி விடுகிறது. உங்களை நீங்களே மதிக்காத போது இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும்? இன்று ஒரு சபதம் எடுங்கள், இனி எவருக்காகவும் என் கெத்தையும் கரவத்தையும் அடகு வைக்க மாட்டேன். உங்களை உதாசீனப்படுத்துபவர்களை துரத்துவதை நிறுத்திவிட்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறும்போது உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் அதே இடத்தில் நின்று உங்களை பார்த்து வியப்பார்கள். காதல் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதிதான், அதுவே வாழ்க்கை அல்ல. உங்கள் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால் சரியான நபர் சரியான நேரத்தில் உங்களை தேடி வருவார். அதுவரை உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ராஜ்யத்தை உருவாக்குங்கள். நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் ராஜா. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் ஒரு வலிமையான ஆளுமையாக உருவெடுக்க எனது மனமார்ந்த வாழ்த்துகள். உங்கள் தேல தமிழ் மோட்டிவேஷன் எப்போதும் ஒரு வெற்றியாளனின் சிந்தனையாகவே இருக்கட்டும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த தகவல்கள் உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களையும் அடுத்து எந்த தலைப்பில் வீடியோ வேண்டும் என்பதையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் சந்திப்போம். கெத்தாக வாழுங்கள். நன்றி.